நெஞ்செல்லாம் வலிக்குது. டேய் கதிரு, எவன்டா டேய் கதிரு. போத்தினாச்சு? துர்கா, பாரு துர்கா. கதிரு, அவன் என்னடா சும்மா ஆச்சு? கதிரு. கதிரு, டேய் கதிரு. டேய் கதிர், ஐயோ, இவனுக்கு டேய், கதிரு. என்னாச்சு? என்னடா போதையில விழுந்து கிடக்குறியா? இல்ல மாமா, நான் கரெக்டா தான் வந்தேன். யாரோ பின்ன என்ன போச்சு வீட்டுக்காரையெல்லாம் அடிச்சு போட்டுறான். என்ன மச்சான் இவன்? கேட்டியா துர்கா? என்ன கிரிஜா, என்ன சொல்றாங்க? டேய் கதிரு, கதிரு. டேய் பாத்தியா கிரிஜா, நான் சொன்னேன்ல, இப்பவாவது நம்புறியா? ஏய் துர்கா, நீ சும்மா இருக்கியா கொஞ்சம்? ஏய் கதிர், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அபி எங்க? அப்படியே நான் ஸ்டோர் ரூம்ல அடிச்சு போட்டு வந்துட்டேன். திடீர்னு எனக்கு நாய் கத்தி சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிது. நான் கோவமா கத்தி படுத்துட்டேன். அது பேயா ஆவியா அது கொலை வெறியில என்னை போட்டு அடிச்சு போட்டு போயிடுச்சு. அது இப்போ வர சொல்லு, முகத்தை முடாம இப்போ வர சொல்லு பார்க்கலாம். இப்பவும் அபி ஸ்டோர் ரூம்ல தான் இருக்காளா? அது தெரியல, பார்க்கல. இப்ப பார்த்தா தெரியும் இது பேய் வேலையா இல்லனா அந்த சிலுவண்டோட வேலையான்னு. ஆமா கிரிஜா, அந்த அபி அவ ரூம்ல இருக்காளா இல்லையான்னு போய் பாப்போம். வா. மச்சான், நீங்க பாத்து சீக்கிரம் பாத்துட்டு வாங்க. கிரிஜா வா. டேய் என்னடா? என்னடா நீ பாத்துருக்கலாம்ல? பார்த்துதான் யாருன்னே தெரியல. என்னங்க இருட்டா இருக்கு? நீங்க லைட் போடுங்க. ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏய், இந்த இருட்டுல எங்க போய் தேடுறது? நீ போன்ல டார்ச் ஆன் பண்ணு. இருங்க. இருக்காங்க. இவ இங்கதான் இருக்கா? அப்படின்னா கதிர் அடிச்சது பேய் தானா? என்னால நம்பவே முடியலையே. எனக்கும் ஒண்ணும் புரியலங்க. பயமா இருக்குங்க. கிரிஜா, எங்க பயமா இருக்குங்க. ஐயோ, போயிடலாம் வாங்க. வாங்க போயிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. டேய் கதிரு. மச்சான், அபி அங்கதான் இருக்கா? எனக்கு இன்னொரு டவுட் மச்சான். அந்த சாமியா சொன்ன மாதிரி இது உன் அண்ணன் ரத்னவேல் பாண்டியனோட ஆவியா தான் இருக்குமோ? பாண்டியனா? ஐயோ என்ன துர்கா, கிரிஜா? இப்போ நம்ம என்ன பண்றது? டேய் மச்சான், ஐயோ என்ன மச்சான் அதெல்லாம்? ஐயோ வா போலாம். அவனை தூக்கு. கதிரு, எந்திரிடா. சீக்கிரம் நானே வரேன். சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. யாரும் பயப்படாதீங்க. வாடா. சீக்கிரம் வா.
நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். என்ன சின்னையா? ஈசு, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேனே, என்னன்னு கண்டுபிடி பாப்போம். ஐயோ, என்ன வாங்கிட்டு வந்தீங்க சின்னையா? ஏய் ஈசு, இரு பயப்படாத பயப்படாத. நான் தான் தெளிவா சொன்னேன்ல, உனக்காக சின்னையா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இப்ப வாங்கிட்டு வந்தது நம்ம குழந்தைக்காக இல்ல, என் பொண்டாட்டி ஈசுக்காக. எனக்காகயா? ஆமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஈசு, என்னன்னு கண்டுபிடி பாப்போம். காட்டுங்க சின்னையா. அதெல்லாம் முடியாது, நீ கண்டுபிடி. முடியாது ஈசு. போங்க சின்னையா, எனக்கு தெரியல. சரி சரி சரி, நீங்களே சொல்லுங்க. நீ ஒண்ணு கோச்சுக்காத, சொல்றது என்ன, காட்டுறேன் பார். ஹாய், மாங்கா. மாங்காவே தான். எனக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு சின்னையா. எப்படி கரெக்டா இதே எடுத்துட்டு வந்தீங்க? என்ன நினைச்ச, என் பொண்டாட்டியோட மனசு எனக்கு தெரியாதா? நீ மனசுல நினைச்ச உடனே உன் புருஷ அதை வாங்கிட்டு வந்த மத்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. ஈசு, எப்படி இருக்கு? சூப்பரா செம்மையா இருக்கு. கொஞ்சம் தான் புளிப்பா இருக்கு. ஓஹோ, கொஞ்சம் தான் புளிப்பா இருக்கா? மசக்கையா இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களா, அதனாலதான் உன் சின்னையா ஒரு கூட மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு கூடையா? ஆமா. ஐயோ, அவ்வளவு மாங்காய் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? நல்லா கேட்டப்போ, அவ்வளவு மாங்காய் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? ஊறுகாய் படம் வாங்கிட்டு வந்தேன். என் பொண்டாட்டி ஆசையா நல்லா ரசிச்சு மாங்காய் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரிசு, இந்த மாதிரி நேரத்துல நீ ஆசைப்படுற எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணுமா, அப்பதான் நீ சந்தோஷமா இருந்தா தான் நம்ம பிள்ளையும் சந்தோஷமா இருக்குமா. எனக்கு நீ தானே முதல் குழந்தை, நீ சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு சந்தோஷமே. அதனால உனக்கு ஏதாவது பிடிக்கும்னா உடனே உன் சின்ன கிட்ட சொல்லிரு. நான் அது எதுவா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உன் ஆசையை நான் நிறைவேற்றிடுவேன், சரியா? என்ன ஈசு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ படிக்க யோசனையில இருக்க?